வண்டி ஒட்டாட்டர் ஓட்டிக்கிறான். கரெக்டாக மானம் வேறு மழை வந்துருச்சு. ஆனந்த் வேறு பார்வட்ட கலப்பி எடுத்துகிட்டு போயிட்டான். அந்த பெண்ணை கொடுத்துருக்கோம் அப்படி. இப்போ நம்ம பார் ஓட்டுற கலப்போ ஆனந்த் அங்கே ஓட்டுற இடத்துல நிற்கிறானோ கூட. அதை அங்கே கழிச்சு விட்ரு. அவுத்துல கழட்டி அதில் சொருவி விட்ரு. அதில் சொருவு. பெண்ணை போட்டுரு. அவ்வளோதான் விட்டுரு. நான் இனிமேல் பார்த்துக்கிறேன். மழை வர்றப்போ விதைக்கிறதா இருந்தால் இந்த காட்டுக்காரன் வேலையாக போட்டுருக்கோம். மழையே வருது, எதுக்கு விதைக்கிறாங்க? ஓட்டும் போது மேட்டுக்காடு ஓட்டமாக மழை, இப்பயும் மழை. ஓ அப்பா, வேறு ரோட்டில் வேகமாகவும் போக முடியாது. எல்லாம் வண்டியெல்லாம் போட்டு ரேஸ் கட் பண்ணிடும். இது எதுக்கு இந்த மழை பெய்யுதுன்னே தெரியல ப்ரோ. பேஞ்சா ஒரே தான் பெய்யும். இது எதுக்கு பெய்யுது சம்மந்தமில்லாத பெய்யுது. அப்படியே ஆனந்த வேற வந்துட்டானாட்டுக்குது. அவன் வேற ஃபோன் விட்றான். இங்கேயா அண்ணா ஆளை காணாட. நாங்களும் பக்கமாக போயிட்டேன். இதுக்கு மேலே வேகமாக போன ஆடு ஏற்கனவே இந்த வேகத்துக்கே மக்காடெல்லாம் மண்ணு வாரி அடித்து வச்சிருச்சு. இதை வேற பைக் அளவு. தலைவர் நிற்கிறாரு. எந்த வெயிலில் கழிச்சு விடுறது? மேலே வர சொல்லலாமா? காட்டுக்குள்ளே கழிச்சு விட்டுலாம். அதுதான் நல்ல பயன் கிடையாது. யோ அம்டியா, நீ வந்ததுல இருந்தா இது அண்ணா அப்புறம் இந்த சுத்த இந்த வேகத்தில் ஓட்டிட்டு இருக்கிறான். போதும் 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 போதும். டயர் கடிவியா? கேமராவும் உங்களுக்கு டயர் கடிவியா? சரி, அதை கழட்டி விடுங்க முதல்ல. ஒரு 50 ரூபா கிடைக்கும். அதையும் ஏன் சொன்ன மாதிரி மண்ணெல்லி போட்டு டம்ளர் சக்கரை போயிடுச்சு. நான் சக்கரை கட்டிலாம் போடாத டம்ளரை அதுலேயே போட்டு எங்களுக்கு நான் தான் கொடுங்கண்ணா அப்படிங்கிறல. டீ வச்சு கொடுத்தா பின்ன அவங்களுக்கு அதை கொடுத்துட்றான். அந்த பின்ன அவங்களுக்கு அதை எடுத்து கொடுத்துட்றான். அவனுக்கு விரல் தான் ஒடிப்புன்னு நினைக்கிறேன். இவருக்கு கலப்பு மாடிச்சுன்னா விரல் ஒடிச்சுவாரு. ஊம் பின்ன அப்படி வச்சிருந்தா அவர் என்னடா பண்ணுவார்? அது அவனது. எடா பின்னாடி எல்லாம் வாய் வளைஞ்சிக்கிச்சே. பின்னாடி கொண்டு போய் வைக்கிறத. அப்படியே மாட்டி விடணும்.
அப்படிதான் இங்கே இருக்குது சென்ற கை நசுக்க மாட்டேண்ணா அவ்வளோ உஷாரா சேஃப்டி தான் நம்பி வாங்க பயந்துக்காதீங்க கீழே ஓட்ட அது அவர் கிளம்பி தான் மேல் ஓட்ட அவ்வளோதான் வெளியே போயிரு ஆட போகலாம் வேலைக்கு தான் அண்ணா ஓட்டலாமா ஓகேன்பா பார்த்துக்கிட்டிங்கன்னா மழை வந்து நின்றுச்சு இவன் எதுக்கு ஐகியரில் வரான்னு தான் இந்த ரிவர்ஸில் லோவில் இருந்து ஐகியர் இழத்தா வண்டி சங்கி வருது அதை உன்னோட சொல்லணும் இப்போ ரொட்டாட்டோ ஓட்டிட்டு இருக்கும் போது ஏற்கனவே லோ செகண்ட் லோடா அதை அப்படியே ஐயில் எடுத்து அப்படியே கிளச்சி கரெக்டாகவும் விட மாட்டேங்கிறான் ஃபுல் கிளச்சி விட்டு வண்டி ரிலீஸ் பண்ணுறான் அப்போ வந்து ஃபுல்லாக ஆர்பிஎம் ட்ராப்பேஜ் ஆகி ரிவர்ஸ் போகுது இப்போ 585 போட்டால் அது கரெக்டாக இருக்குது இதை வந்து அப்படியே ஐக்கு இழுக்கக்கூடாது மீடியத்துக்கு இழுக்கணும் ரொட்டேட்டரை போட்டு வரலாம் ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அதை விட்டுட்டு ஐயில் இழக்கூடாது ஏன் மீடியத்தில் வந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக வந்துட்டு போகுது ஐயில் தான் இழக்கிறான் சார் ஓகே நம்ம இன்றைக்கி வேலை இது தான் இந்த மழை வந்து சேத்தங்கூரத்தில் அதை பண்ணி இதை பண்ணி கெடுத்துருச்சு பாருங்க மழை பேஞ்சது எவ்வளோ ஈரமாகுது மழை பேயாத்தது எப்படி காஞ்சி போய் கிடக்குது பாருங்க இந்த காட்டுக்காரருக்கு எப்போ பண்ணாலும் வந்து மழையிலேயே தான் சொல்கிறாங்க மழை இல்லாத நேரத்தில் சொல்லவே மாட்டேங்கிறாங்க பாருங்க மாப்பிள்ளைகிட்ட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் மாப்பிள்ளை ரிவேர்ஸ் இழக்கும் போது ஐயில் இழக்காத மீடியத்தில் இல்லை பொறுமையாக போட்டு ஒன்றும் தப்பு இல்லை ஐயில் இழக்காத ஏதாவது இங்கேருந்து அந்த வண்டி தூரம் போகணும்னா ஐயில் மாற்று ஏன் 10 அடி 20 அடியில் ஐயில் போடுறேன் வண்டிக்கு உசுறு போய் உசுறு வருது அப்படி தான் இருக்காது மாற்றிக்கு அதே 585 அது வேறு வழியில் ஓட்டி தான் ஆகணும் இது அப்படி பண்ண முடியாதுல்ல அதே ஐபஸ்ஸு அப்படியே ரிவேர்ஸ் போட்டு அதில் மாற்றி ஓட்டிக்கிறோம் இது வேறு வழியில் இல்லை வண்டி உட்காந்துருக்குல புள்ளிக்கேடு இல்லை அது நான் புள்ளியிலே ஓட்டுறேன் தார் ரோடு தானே இது புள்ளிக்காட்டி அப்படியே உட்காந்து வருதில்ல 585 ஓடுறதுக்கு ஏகப்பட்ட வேகம் ஏதோ 50 கத்தை தான் வரும்னு சொன்னார் அறிவரோட எடுக்கலாம் நம்ம பேலரு ஏதாவது குளர் பிடிச்சி மட்டும்தான் கேட்குதா அது தெரிஞ்ச விஷயம் அதை விடு வண்டியே ஒரு வழி ஆகிட்டு இருக்கிறோம் மாப்பிள்ள என்னங்கிறான் வேலை ரோட்டுக்கு ஜாண்டியர் தான் பெஸ்ட்டுங்கிறான் அவங்ககிட்ட ஜாண்டியரே ஒன்று எடுத்து கொடுத்தோம்னாலும் அது ஹைட்ரோலிக்காக குப்பை ஹைட்ரோலிக்காக இருந்தாலும் அந்த ஜாண்டியர் தான் பெஸ்ட்டுமா ஏன்னா அதில் தானே ஓட்டி பழகணும் அதனால் அப்படி தான் சொல்லுவோம் சரி ஃப்ரண்ட் அண்ட் ரிவேர்ஸ் ஓடுறதுக்கு நல்லா இருக்குது ப்ரோ கீர் பேட்டர்னுக்கு நல்லா இருக்குது ஒரே கியரில் யூஸ் பண்ணலாம் அதுக்கு வேணால் பேலருக்கு அந்த வண்டி நல்லா இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் மித்தபடிக்கு பெருசாக வந்து மைலேஜ்லேயே ஆகட்டும் எல்லாத்துலேயும் ஸ்பெஷலிஸ்ட்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுது சுராஜி இந்த மல்டிபர்பஸ் எம்எஃப் நியூ வேர்ல்டு இதெல்லாம் பெஸ்ட்டில் வரும் மித்தபடிக்கு ஓட்டுறது கொஞ்சம் கீர் பேட்டர்ன் டக்குன்னு மாற்றினோம்னு ஒரு டார்கெட்டில் வச்சுருந்தோம்னா
அதுக்கு எது பெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா ஜான் டியர் கொஞ்சம் நல்லா இருக்குது, அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து அந்த தலை வரலாம் அந்த ட்ரக்கு நம்மளுக்கு நிற்கிதில்ல, அது வரலாம் ரிவேர்ஸ் போகணும்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐ ரிவேர்ஸ் இழுக்கலாம். இங்கேருந்து ஒரு 10 அடியோட நவரில் அதுக்கு போய் ஐ ரிவேர்ஸ் எடுத்தால் இதெல்லாம் டீசல் போகும் ப்ரோ. அந்தளவுக்கு இன்ஜினை உட்கார வச்சு ரிவேர்ஸ் எடுத்தோம்னா கண்டிப்பாக நான் அப்போனா டீசல் எடுக்கும் சேர்த்தி போகும். அதுக்கெல்லாம் இங்கேருந்து ஒரு பின்னாடி ஒரு 10 அடி ரிவேர்ஸ் போட்டு எடுக்கணும். அதுக்கு எதுக்கு ஐ கீர் இழுக்கணும்? அது கீரை கொஞ்சம் வளைச்சி இந்தானே போட்டால் எம்எல் விழுந்துடும். அதுக்கு போய் ஐ கியரில் எடுத்து போட்டோம்னு வச்சுக்காங்க டீசல் தான் சேர்த்தி போகும். இது உண்மையாக என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள், மறக்காமல் சொல்கிறீங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி நம்ம மாப்பிள்ளைக்கு எப்படி தெரியுமா, வயலுனா வாழைப்பழம் மாதிரி வேணுங்கிறான். எங்கே போய் வயல் ஒவ்வொரு காட்டுக்காரத்தும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த வயலை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜிக்ஜாக்கு தெரியுமில்ல, அதே மெத்தடில் இருக்கும் வயல். ஒரு சதுரமாக இருக்காது. ஒரு 2 காடு அப்படி தான் இருக்கும். நூற்றில் ஒரு 2 காடு மாட்டி தான் ஆகும். எல்லா காடும் சதுரமாகவே இருக்கணும்னா அப்புறம் எப்படி சார்? இது மாதிரி காட்டில் தான் ப்ரோ டைமிங்கும் நமக்கு கிடைக்கும். ரொம்ப வயல் சதுரமாக இருந்துச்சுன்னா டைமிங் டக்குன்னு ஆகி போயிடும். ஓரளவுக்கு வயல் இப்போ இது பாருங்க, இந்த மூளையில் போய் இது அவர் ஒருத்தர் நடந்து வராருல, திரும்பி இப்படி போய் திரும்பியும் தான் பாக்ஸ் ஆகுது. எங்களுக்கு இருக்கிற நிலம் அமைப்பு அப்படி, அது யாரும் சொல்ல முடியாது. அந்த காலத்தில் வந்து பெரியவங்கெல்லாம் அப்படி பிரிச்சுருக்குறாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு 2 அடி அந்த எடுத்துகிட்டு போனால் கூட சதுரம் இல்லைப்பா, அதனால் கொஞ்சம் மாற்றி அப்படி எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல, இப்படி எடுத்துக்கிட்டால் பரவாயில்லங்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. டேய் என்னாலும் உழவர் இருக்குது, நீ எப்படியோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி நின்றுக்கிறாங்க. அன்னை இது நில பாகனே எப்படி. ஆனால் நம்மளுக்கே ஒரு சில வயல்லாம் வந்து டஃப் கொடுக்கும். என்னடா வயல் இந்த மோசத்தில் இருக்குது அப்படின்னு நாம் நினப்போம்ல. இப்போ இதை ஓட்டிட்டு இன்னும் அந்தான ஒரு கால் பிட்டு இருக்குது, ஓட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். என்ன தான் 585 ஓட்டினாலும் ப்ரோ நம்மளுக்கு ரொட்டேட்டர் ஓட்டுறதுக்கு நம்ம 605 அடிச்சுக்கிறதுக்கு முடியாது 585ஆல். இதில் வர கம்ஃபர்டபுளு, இதில் வர ஃபினிஷிங்கு, இதில் வர டர்னிங் ரேடியஸுங்க எல்லாத்துக்கும் 605 சூப்பராக இருக்குது. நான் 585 36 பிளேடு தான் என்ன கேட்டால் அது நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன். 42ஓட 36 பிளேடுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா 42 மாட்டினோம்னா வச்சுக்காங்க ஒரு தென்னந்தரம் ஒரு சந்து புந்தெல்லாம் அந்த வண்டியில் இழக்க முடியல. இது பாருங்கள் எம்மலை போட்டான், இது எப்படி கரெக்டாக இருக்குதா? ஐயில் இழக்கிறது பிரச்சனை இல்லை, டீசலில் தான் போகும். இந்த சைடெலாம் மழையா பனி பெய்யுதா என்னன்னு கம்மியான சொல்லுவேன். காலையிலேருந்து ஒரு 20 கட்டை ஓடி சும்மா தான் இருந்தான் வைக்கப்புல்லு. கடைசீட்டில் பார்த்தா இப்போ பொழுதுறங்க தான் மழை வர மாதிரி இருக்குது, ஓட்டியே ஆகணும்னு சொல்லி காட்டுக்காரரை கூப்பிட்றாரு. இந்த டாப் போடுறவர் வேறு போட்டு கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிடும். அவர் வேறு அதுங்காட்டி வேற ஒரு வேலையை கொண்டாந்து உள்ளே விட்டுக்கிட்டு நாளைக்கு வா நாளானிக்கு வான்னு இப்போ கொஞ்சம் வேலைக்கு செஞ்சு நிற்கிது. இன்னும் 2-3 நாள் ஆயிரும் அடுத்த பேட்ச் வீடியோ வரத்துக்கு. அது ஏன்னா இப்போ தான் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்குது, இன்னும் மேலே ஏற்றி அடுத்தபடியாக தான் ரெடி பண்ணணும். இந்த வயலுன்னு நாங்கள் தான் ஓட்டுவோம். ஆனால் அந்த வயலில் பாருங்கள் எவ்வளோ புல்லு இருக்கு. புல்லு முளைக்குதா தம்பி, அதுக்கு என்ன தம்பி பண்ணலாங்கிறாப்புல காட்டுக்காரரு. அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். புல்லு முளைச்சதுன்னா காட்டுக்காரரை வீல் பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணுறது? அப்புறம் நம்ம பைசன் பை வீடியோவில் நிறைய பேர் வந்து பைசன் பை பெயிண்ட் பண்ணுங்கிறீங்க. பண்ணலாம் ப்ரோ, அது பெயிண்டால் என்ன நமக்கு பெனிஃபிட் ஆகுது? கொஞ்சம் பார்க்குறதுக்கு பளிச்சின்னு இருக்கும், அது ஒன்று தான் கொஞ்சம் லுக்காக இருக்கும். என்ன தான் நம்ம பெயிண்ட் பண்ணாலும் ப்ரோ அது வண்டியோடு வருது பார்த்தீங்களா, அந்த பெயிண்ட்டுக்கு ஈடு கொடுக்க முடியாது. நாம் அதே கலர் மிக்ஸ் பண்ணி நாம் அடிச்சிடலாம், எல்லாம் கொண்டு வரலாம். அதில் என்ன ஒரு பிரச்சனை ஆகும்னு கேளுங்க, ஒரு 6 மாதத்தில் வந்து அந்த பெயிண்ட் வந்து கலர் ஷேடாகி போயிடும். இதுதான் பிரச்சனை வரும், பெரிய பிரச்சனை. அப்படியே ஷேடாகி போயிடும், பட்டையாக உரியும். இதில் வந்து இந்த பிரச்சனைலாம் நடக்கும்.
ஆனால் வந்து கம்பெனி பெயிண்டில் அந்த பிரச்சனையாக வராது. போட்டால் போட்ட மாதிரி பாருங்கள். இப்போ வந்து இது வந்து நான் வந்து 2013 எடுத்த வண்டி. இன்னும் வந்து நான் வண்டி எடுத்ததோட லைட்டாக தான் மங்கியிருக்கிறத தவிர இன்னும் பெருசாக சேடே ஆக கிடையாது. அதே சேடாகுதுன்னு இப்போ வர வண்டியில் என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக கொடுத்ததே குங்கும ரெட்டு கொடுத்துட்டாங்க. எப்படி இனிமேல் சேடாயிரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து பெயிண்ட் வந்து நம்ம என்ன தான் லோக்கல் பெயிண்ட் ஏற்றிட்டோம்னாலும் அது வந்து எப்படி சொல்கிறது, இதாகி போயிடும், ஷேடாகி போயிடும். அதனால் எச்சு முடிஞ்சிருச்சுல, இனிமேல் ஃப்ரீயாக டைமில் இந்த வண்டிக்கு டாப் போடுற வேலை இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு, இந்த வயக்காடு பற்ற அவ்வளோ வந்துருச்சு, அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அடுத்தபடியாக தான் வந்து அதுக்கு எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு வேலை செய்யணும். இன்ஜின் வேலை செய்யணும் முதல்ல. ஏன்னா இன்ஜின் தான் மெயினாக முக்கியம். டாப்லாம் பிரச்சனை இல்லை. என்ன இது மாதிரி தூண் துணியாங்கிற வயலில் என்ன ஒரு பிரச்சனை ஆகுமா, பொழுதுனைக்கு ரிவேர்ஸ் போடணும். அதுதான் இதில் ஒரு பிரச்சனை. அதுக்கு தான் மாப்பிள்ளை வட்டாட்ட வயல் சதுரமான வயலாக இருந்தால் போதும் அப்படிங்கிறான். இங்கேயும் போகிறான் அப்படியே போகிறதுக்கு. அப்படியே நானாக இருந்தேன்னா 2 சுற்று ரிவேர்ஸ் எடுத்து டக்கு டக்குன்னு ரிவேர்ஸ் எடுத்துகிட்டு போயிருப்பேன். வரணும் இதையா ஓடுதே சேருதான் ஓட்டி வச்சிருக்குது. அறவேலுக்கு தானே அன்றைக்கி ஓட்டும் போது பார்க்கலான்னு நினைக்கிறேன். நானே இருந்தாலும் அறவேல தூக்கி பிடிச்சிக்கிட்டு பேருக்கு பொம்மையாட்ட ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இதில் போய் எங்கே ஓட்டுறது? சும்மா அப்படியே மழை மேமழை மட்டும் பேஞ்சு விட்டு போயிடுச்சு. புழுதி எந்திரிச்சிட்டு இருக்குது. நேற்றே கூப்பிட்டாப்புல, நேற்று 4 மணிக்கு தான் கூப்பிட்டாப்புல. எங்கே நேற்று தான் 4 மணிக்கு கூப்பிட்டாப்புல. ஏன்னா இந்நேரத்துக்கு முறை எங்கன்னா நான் வந்து ஓட்டியே பண்ணுறது, நாளைக்கு காலையில் வந்துடுறேன்னு. அப்புறம் 10 மணிக்கு கொஞ்சம் வைக்கப்பிடி சுற்றுறதுக்கு அவன் போயிட்டான், நானும் கொஞ்சம் வெளியில் போயிட்டேன். நான் இருந்ததுன்னா கூட வந்திருப்பேன். அப்புறம் நானும் இல்லாதனால சரி போன ஒரு 4 நாள் கழிச்சு தான் வரதுலாம். இப்போ என்னடா அப்படின்னு மழைக்கு தான்டா வாடா. மழை வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே இது 1 வருஷமாக குறைய கிடத்து போச்சு. இது அப்படியே சோழி முடிஞ்சு போயிடும். இதில் பாதி தானே அறுத்து பாதி இதோட அறுத்து விற்றுக்கிட்டேன். அதனால மாட்டுக்கிட்டு தான் வச்சிங்களா? உரம் எனக்கு மாட்டுக்கு தான் அறுத்துட்டேன். குறையவே இல்லை. போச்சு தட்டு இருக்கும்போது எங்காலும் வேலை வரப்பு வெட்டுற வேலை, இந்த வேலை தான் அந்த பக்கம் மேக்சிமம் எல்லாம் சொல்கிறாங்க. கூலி வேலை தான் இருந்தாலும் இருந்தது. நம்ம ஓட்டத்தில் இருக்கிற ரெஸ்பெக்ட் யாருக்குமே இல்லை. நம்ம ஊரில் ஏதோ ஒரு பொறுப்பு கிடச்சிருக்கு. சாதாரணமாக இல்லை, கையங்காலோடு போனால் கூட நீங்களாம் 1000 ரூபா கூட இல்லாதான் போக மாட்டேங்கிறாங்க. யார் எடுத்தாலும் மினிமம் 1000 ரூபா. அதான் இங்கே நான் கிளம்பு கொண்டா விட்டு போனேங்க. அந்த பையன் காலையிலேருந்து 5 நட குப்பை அள்ளுனாங்களாம்ப்பா. 4 பேர் 5 நட குப்பை அள்ளுறதுக்கு 500, இறக்கிறதுக்கு 500. 5 நட அள்ளி இறக்கிட்டாங்களாம். இவனுக்கு ட்ரக்குக்கு 400 ரூபாய் நடக்கு. எவ்வளோ ஆச்சு இவனுக்கு கணக்கு போடு? 2000. 2000 அதில் அவனே குப்பை இறக்கி அள்ளுறவனே வண்டி ஓட்டிக்கிட்டானான். அதுக்கு நடக்கு 100 ரூபாயா. ட்ரக்கில் நானும் வாடகை 400 ரூபாயில் அவனுக்கு 100 ரூபா போயிடுச்சு. எவ்வளோ 5 நடைக்கு அதில் 500 ரூபா போயிடுச்சா. இவனுக்கு அள்ளி இறக்கிறதுக்கு நடைக்கு 1000 ரூபா. 5 நடைக்கு எவ்வளோ ஆச்சு? 4 பேர். அவங்களுக்கு தலைக்கு 1200. ஒருத்தவனுக்கு மட்டும் 500 ரூபா சேர்த்து இருக்கும். அது இந்த டிராக்டர் முதல்ல போட்டு டீசல் போட்டவனுக்கு எவ்வளோ மீதி ஆகுதுன்னு மட்டும் யோசிச்சு பாரு. அவன் ஒன்றுமே இருக்காதா பார்த்துக்கா. அவன் பார்த்தா வண்டி சும்மா போயிட்டு வந்த மாதிரி தான் ஆச்சு. நான் அதுக்கு தான் சொன்னேன், எதுக்குடா அந்த வண்டி வீட்லேயே வந்துட்டு போகுதுடா.
இப்போ அப் அண்ட் டவுன் 2.5 அப் அண்ட் டவுன் 2.5 கிலோமீட்டராக குப்பை ஓட்டிக்கிட்டு ஓட்டுறது. நீ எதுக்குடா அந்த தொழில் பண்ணுற? அப்போ டீசல் எவ்வளோ இருக்கும்? அதான் அப் அண்ட் டவுன் நடக்க 100 ரூபா டீசல் மட்டும் போடு, அதிகமாக போடாத. இப்போ இவனுக்கு மொத்தம் 500 போச்சு, 1000 ரூபா தானே இருக்குது. வண்டிக்கு அவளுக்கு 1000 ரூபா தான் இருக்குது. இங்கே எதுக்குடா நீ அதை ஓட்டின? அதில் வேறு என்ன ஆகி போச்சா, ஒரு மம்டி உடச்சிட்டு வந்துட்டாங்களாம். இவன் தான் மம்டி சாட்டியெல்லாம் இவனுக்கு தானா, வண்டிக்காரன் தானா. அவங்க வெறும் கையங்காலோட தான் 4 பேர் வந்தாங்களாம். 2 பொம்பளை ஆளுங்க 2 ஆம்பளை ஆளுங்க. ஏப்பா அவங்க தலைக்கு அவ்வளோ பணம் சம்பாரிச்சிட்டு போகிறாங்க. முதல்ல போட்டவனோட நிலைமையை நினச்சி பாருங்க. அதுக்கே வந்து நான் 2 ரூபாய்க்கு மேலே எதிர்பார்த்தேன், இன்னும் 2 நடை வரும்னு நினச்சேன். 3 மணிக்கு அள்ளிட்டாங்களாம். 5 நடை அள்ளி காலையில் 9 மணிக்கு வந்து 5 நடை அள்ளி 3 மணிக்குள்ள கொண்டு போய் இறக்கிட்டானே பார்த்துக்க வந்துருக்குறாங்க. கொண்டு போய் வண்டியை நிறுத்தி வண்டி மேலே நின்றுட்டு இறக்கிறது. அப்படி எப்படி அள்ளி பரவாயில்ல வச்சுட்டு வந்துருக்கா? பரவாயில்லையா? பார்த்துக்கிட்டு போகிற வேலை மீட் தானே. டேரக்டர் வண்டி நவுத்த சொன்னால் வேலை முடியுது. அது யார்? இவங்க ஆட்சியிலே போகிறது தான், வண்டிக்காரங்க ஆட்சியிலே டேரக்டர் நவுத்துறதெல்லாம். அதுக்கு தான் அள்ளுகோழி மட்டும் 400 ரூபா போட்டுக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இதே கட்டுப்படி ஆகாது முதலாளி அப்படின்ட்டாங்களாம். பார்த்துக்காங்க. இதுக்கு என்னங்கிறான், அவங்களாம் அன்னாட கூலி. அதை பொழுதோட போய் சக்கரை 1 கிலோ வாங்குவான், அரிசி சக்கரை 20 ரூபாய்க்கு வாங்குவான், அரிசி 1/2 கிலோ வாங்குவான், தக்காளி பழம் 10 ரூபாய்க்கு வாங்குவான், மீதி காய்ச்சி கொண்டு போய் ஆப் எடுத்து குடிச்சு விடுவான். அன்னைக்கு காய்ச்சி அன்றைக்கே முடிச்சு விடுவான். 2 நாளைக்கு வேலை இல்லைனாலும் சரி, ஆனால் கம்மியாக மட்டும் செய்ய மாட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு தின்னிக்கிட்டே இருக்கிறது தான் அவங்க வேலை அப்படிங்கிறாங்க. நம்மளாம் இந்த முதல்ல போட்டு செய்கிறதுக்குண்ணா கூலி வேலைக்கு போனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்கண்ணா. இவனே ஓட்டுறான், ஏதோ ஒன்று உடஞ்சி போச்சு, எவன் பாட்டில் எடுத்துட்டு நின்றுக்குவான். ஆமாம், அதான் சொல்கிறேன். நாம தான் லொங்குன்னு ஓடணும். ஹலோ அண்ணா, ஒரு எவ்வளோ நேரம்ண்ணா இருப்பீங்க? அண்ணா நான் வரத்துக்கு இங்கே அரியனூரில் சரி, இங்கே வீரபாண்டியில் சரி மந்திரம் ஆடியம்பில் இருக்கிறேங்கண்ணா. நான் வரத்துக்கு ஒரு 1/2 hour ஆகுங்கண்ணா. இல்லை நாளைக்கு ஆட்டிஎம்டி வருவீங்களா? அரியனூரில் எந்த கடையில் கொடுப்பீங்க? நமக்கு அங்கே எதுவும் தெரிஞ்ச கடை இல்லைங்கண்ணா. நீங்கள் கொண்டு போய் நாளைக்கு ரிட்டன் நாளைக்கு பேக் போட்டு விட்றீங்களா? நான் நாளைக்கு அங்கே பூங்குடி டீ கடை ஊற்றுலண்ணா. ஆமாம், சரிங்கண்ணா. சரிங்கண்ணா, நீங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க, என் பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் அவுத்துல வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். அப்புறம் நீங்கள் கொடுங்க, நான் கொடுக்குறேன். சரிங்கண்ணா. ஏன்னா ஓடிபி சொல்லிவிட்டு வாங்காதரப்பண்ணாண்ணா. சரிங்கண்ணா, நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம். $33 11. நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு நான் கொஞ்சம் மீட்டிங்கில் இருந்தேங்க சார், அதனால் எடுக்க முடியல. அண்ணா நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு போங்க, ஒரு 1/2 hourல போய் வாங்கிக்கிறோம். சரிங்கண்ணா. ஒரு பார்சல் ஒன்று சொன்னாங்கண்ணா. அப்போ நாங்கள் ஆத்தூரில் இருந்து போயிட்டேன், ஃபோன் எடுக்கல. அதுங்காட்டி போயிருந்தாங்கன்னா அரியனூரில் ஏதோ ஒரு கடையில் கொடுத்துட்டு போகிறாங்களாம், டீ கடையில். என்ன கடை பேர்? பூங்குடி டீ கடையா? எது அப்புறம் எதுக்கு மூளைக்கு மண்ணுதல்ல லைட்டாக எடுத்து தள்ளிங்கன்னா போதும். மூளை கொஞ்சம் ரொம்ப நிமிந்து போச்சான், கொஞ்சம் குறைக்கணுமா, ரொம்ப நிமிந்து போச்சு. போயிட்டு இப்படியே வந்து இப்படி வெளியே வந்து அந்த கரையை அடிச்சு கொடுத்துடலாம்.
ஆ இந்த வஞ்சி அடிச்சு விட முடிஞ்சுது கார் ஓட்டினா வேலை முடிஞ்சுது வா அடியில் இருக்கிற மண்ணெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்கலையாட்டுக்குது ஆனால் மேலே பேஞ்சது மட்டும்தான் நாட்டுக்குது இது 2 பட்டமாக ஓட்டினா சின்னதாக ஆயிடாது சின்னதாக வச்சுட்டோம் தண்ணி சின்னதாக போடுக்குமாரு அதை கூட 2 பெருசாக போடலாம் எனக்கு தண்ணி யாராது ஏப்ல உங்கள் அம்மாவுக்கு என்ன வேலை வந்த உடனே பிள்ளைக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அது அப்புறம் ஓட்டிக்கலாம் இதை ஓட்டிவிடு இவரது முடிச்சுட்டு அப்புறம் இது வெளியே போகாமல் அப்படியே ஓட்டிவிட்டு வெளியே போயிடலாம் எப்படியும் நீ இருந்து தான் ஆகணும் கடைசியாக வாக்கியா ஓட்டுறதுக்கு நீ எங்கே எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்க்குற ஏன்னா இப்போ எடுத்துக்கட்டு போகிறீங்க உங்களுக்கு தண்ணி கட்டுறதுக்கு ஆகும் இவரெலாம் இன்னும் 2 நாள் கழிச்சு தான் ஆகும் தலைவர் பார் ஓட்டுறதெல்லாம் நாங்கள் கேட்டிருந்தா தானே தெரியும் எப்படி ஓட்டுறேன் என்ன பண்ணுறான்னு நான் போய் ஓட்டிப்பினா இவனை ஓட்ட விட்டால் ஒரு சில பேர் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க ஏன் ஒரு சில கம்ப்ளைண்ட் வருது அது நான் பார்த்தா தான் பார்ட்டி சொல்கிறாங்களா இல்லை இவன் பண்ணுற தப்பான்னு தெரியுமில்ல ஆனப்படி படி பெய்கிற மாதிரி பெஞ்சிட்டு இப்போ எவ்வளோ நேரம் பெய்யும்னே தெரியலையே என்ன பண்ணுறோம் மழை நேரம் பெய்யும்னா பெய்யாதான் மற்றவங்களும் சோளம் வரைக்காது இது கொஞ்சம் கட்டி இல்லாததான் இன்னைக்கெல்லாம் போல வந்து அதெல்லாம் பொழிங்கம்னா நீ ஏன்னா ஃபீல் பண்ணுற அதுக்கு நான் அதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ணுறேன் அது தண்ணி கட்டிட்டு அது முளைக்கிறது அப்புறம் பேச்சிக்கலாம் அவ்வளோதான் அங்கே கூட தான் வேச்சேன் சோளம் பால்ட்டா போச்சு ஒரு வெயில் முளைக்கல சாட்டை முளைச்சிட்டு போயிடுச்சு அதுக்கு என்ன பண்ணும் ஓகேன்பா இதில் வேறு இன்னும் மட்டும் இருந்துட்டு ரேடியோ வேறு பட்டையை போடுது என்ன விசேஷம்னு தெரில தள்ளி நேரத்தை தள்ளி போட சொல்கிறாரு ஓ 4 வருஷம் நீயும் அதுவும் கேட்டு தான் ஓட்டிட்டு அவ்வளோதான் காட்டுக்காரோட நம்ம சொல்லி பணம் வாங்கிட்டு இது வந்து ரெடி காசு மணிக்கு ஒரு 50 ரூபா கம்மியாக தான் கொடுப்பாங்க கொடுத்தாலும் கவலை இல்லை காசு உடனே கை மேலே கொடுத்தேன் ஓட்டினது ஒரு 3800 ரூபா ஆச்சு வேலை முடிஞ்சது பார் ஓட்டினதுக்கு ஒரு 800 ரூபா வண்டி ஓட்டிட்டு வாங்கிட்டு கிளம்பியாச்சு இது மாதிரி இருந்தால் ஒரு 100 ரூபா 50 ரூபா கம்மியாக பிடிச்சி கொடுத்தாங்கனாலும் உடனே கொடுத்தாங்கன்னா ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு நாளைக்கு